ரொம்ப நாள் கழித்து ஒரு பெரிய மனுஷன் பிரேக் எடுத்துகிட்டு திடீர்னு வர்றாரு. போய் பார்க்குற நம்மளுக்கு, என்ன சார் நல்லா இருக்கீங்களா, உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்களே, நல்லா இருக்கா, சுகமாக இருக்கீங்களா அப்படின்னு கேட்குற ஒரு பண்பில்லையே நம்மள்கிட்ட. போன உடனே கேள்வியாக கேட்குறது, அதுவும் குதர்க்கமாக. அப்படி கேட்டவுடனே ஒருத்தர் மனசு சங்கடப்பட்டிருக்கார் நம்மள்கிட்ட. யார் அவர்? அமைச்சர் துரைமுருகன். அவர் தான். கொஞ்ச நாளாக அவர் உடல்நல சரியில்லாமல் ரெஸ்ட்டு ட்ரீட்மெண்ட்டு அப்படின்னு கொஞ்ச நாள் நம்ம லைம் லைட்லேருந்து தள்ளி இருந்தார். இப்போ மறுபடியும் வர வெளியே நம்ம ஆளுக உடனே பார்த்தோன்னா ஐயா வந்துட்டார் அப்படின்னு போகும்போது அவர் சந்தோஷம். ஆஹா, செய்தியாளர்கள்லாம் வந்திருக்கிறாங்க, நம்மளை பார்த்து ஐயா நல்லா இருக்கீங்களா, ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு பாசத்தை பொழிய போகிறாங்கன்னு சொல்லிட்டு அவர் நின்று நமக்காக வாங்க நண்பர்களே அப்படின்ற மாதிரி வரவேற்றார். நம்ம ஆளுங்க உடனே என்ன கேட்டாங்கன்னா, சார் கூட்டம் நடக்கும்போது தென் மாவட்டத்துலேருந்து வரும்போதெல்லாம் பெண்கள் நிறைய ஆர்வமாக வந்திருந்தாங்க, ஆனால் இங்கிட்டு வரவே மாட்டேங்கிறாங்களே, பெண்களே கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கே அப்படின்ற மாரி குதர்க்கமாக ஒரு கேள்வி கேட்குறாங்க. அதாவது லேடிஸ் சப்போர்ட்டு திமுக கொஞ்சம் கொஞ்சமாக கரைச்சிக்கிட்டு இருக்கா, இல்லை இந்த பக்கம் தென் மாவட்டத்தில் தான் இருக்குங்கிட்டு இல்லையா அப்படின்ற மாதிரி ஒரு பதிலை எதிர்பார்த்து அப்படி கேட்க. அதுக்கு ஐயா துரைமுருகனை பற்றி உங்கள் எல்லாருக்கும் தெரியும். அவர் என்ன கேட்குற கேள்விக்கு விட்டு, அது நீங்கள் நினைப்பது போல் அல்ல, அதற்கு பின்னால் என்ன காரணம் என்றால் அப்படின்ற மாதிரி விளக்கம் கொடுப்பாருன்னு நினைக்கிறீங்களா? அதான் இல்லை, அவர் தான் தக்லைஃப் கொடுக்குறவராச்சே. அவர் உடனே என்ன சொல்லிட்டாரு, என்னம்மா நான் போய் கூட்டிகிட்டு வர்ற மாதிரி ஏன்ட்ட கேட்குற, வர்றவங்கள ஜாதிக்கிறேன் கூட்டத்தில், என்னயா நீங்கள் இப்படி பேசுகிறீங்க அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கும்போது குறுக்க நம்ம ஆளு காலை யாரோ மிதிச்சு விட்டாங்க. அதில் வேறு யாரோ ஒரு காலுன்னு கத்தி, அப்புறம் அதில் டைவர்ட் ஆகி அவர் கடைசியில் என்ன சொன்னார்னா, எம்பா வெளியே வந்திருக்கேன், என்னைய பார்த்து நல்லா இருக்கீங்களான்னு கேட்பீங்கன்னு பார்த்தா இப்படி கேள்வி கேட்குறீங்களேப்பா அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை நகர்த்திட்டு கிளம்பிட்டார். வருத்தத்தை தெரிவிச்சிருக்கிறார். இருந்தாலும் பெரிய மனுஷன் எதிர்பார்த்தது கரெக்டு. பார்த்த ஒன்றும் 4 வாரத்தை நல்லா இருக்கீங்களான்னு கேட்டிருக்கலாம். நம்ம ஆளுகளும் ஆரம்பமே குதர்க்க கேள்வி. நேற்று தென் மாவட்டங்கள்ல வந்தாங்க, அப்ப நிறைய பெண்களை பார்க்க முடியுது. ஆனா இப்ப மேற்கு மாவட்டத்தில் வரும்போது நிறைய பெண்களை பார்க்க முடியுது. இல்ல அந்த ஆர்வம் ஏன் இல்ல? நானே நல்லா இருக்கிறேன்னு போட்டோ எடுக்கிறீங்க பார்த்தா. நன்றி.